வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல கிராமியப்பாளையம் 9.0ல என்ன பார்க்க போறோம்னா கொள்முதல்ல தானியங்கி கொள்முதல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னால 3 வீடியோல கொள்முதலை மட்டும் பார்த்தோம். அடுத்து இப்ப தானியங்கி ஆட்டோமேட்டிக்ல அதாவது ஏஎம்சி மூலமா கனெக்ட் பண்ணி பால் வாங்குறது எப்படிங்கறது பார்க்க போறோம். இதுலயே ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த தானியங்கிக்குள்ளே ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம ஆக்சுவலி எடமிஷன் அனலைசர் எல்லாம் கனெக்ட் பண்ணி பால் வாங்கினா இந்த தானியங்கிக்குள்ள தான் கட்டாயம் வந்தாகணும். அதுல இன்னொன்னு இப்ப பால் வாங்குற இடத்துல கம்ப்யூட்டர் வச்சுட்டு அந்த கொள்முதல் வாங்க அவங்களுடைய மெம்பர் நம்பர் லிட்டர் அனலைசரை பார்த்து ஃபேட் எஸ்என்எஃப் வாட்டர் லெவல் இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டே வந்தா அப்படியும் சேவ் பண்றதுக்கும் இந்த தானியங்கிக்குள்ள பண்ணிக்கலாம். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா நீங்க குட்டி ஸ்லிப் தரணும்னா ஆட்டோமேட்டிக்ல கனெக்ட் பண்ணாமையே பால் வாங்கும்போதே அந்த குட்டி ஸ்லிப் தரணும்னாலும் நம்ம சாஃப்ட்வேர்ல தந்துக்கலாம். மேனுவலா ஃபீட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதே இந்த இடத்துல கனெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணி ரைட் சைடில் கனெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணா எடமிஷன் அனலைசர் இதெல்லாம் கனெக்ட் ஆகிக்கும். அது கனெக்ட் இல்லாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எடமிஷன்லேருந்து எல்லாம் வராது. மேனுவலாக நம்மளே எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உறுப்பினர் எண் 1 கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செங்கோடன்னு வந்துடும். அது 1 கொடுத்து என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாலே இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இன்னைக்கு இப்போ நம்ம பால் வாங்குறது 28 காலை வாங்கிட்டு இருக்கோம். 27 காலை முந்தின நாள் அதே காலையில் அவர் எத்தனை லிட்டர் ஊற்றினாரு என்ன ஃபேட் எஸ்என்எஃப் ஊற்றினாங்கிறதெல்லாம் இங்கே காமிச்சிடும். இப்போ 1 அடிச்சு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா லிட்டருக்கு வந்துடும். இவர் 1.7 லிட்டர் என்டர் ஃபேட்டுக்கு போய் நிற்கிது 4182 அவ்வளோதான். என்டர் கொடுத்தா போதும். இதில் வாட்டர் லெவல்லையும் போய் கர்சர் நிற்குது. ஸோ வாட்டர் லெவல் வேண்டாம் அப்படின்னு என்ன இந்த வாட்டருங்கிற இந்த எழுத்து மேலே டபுள் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா வாட்டர் லெவலுக்கு கர்சர் நிற்காது. எஸ்என்எஃப்லேருந்து என்டர் கொடுத்தாலே அந்த ஷிஃப்ட் அந்த சாம்பிள் சேவ் ஆயிரும். இவ்வளோதான். இது என்னன்னா உங்களுக்கு ஒரு பால் ஒவ்வொரு சாம்பிளாக பால் வாங்க சேவ் பண்ணுறது. இதில் இந்த கட்டம் பார்த்தீங்கன்னா கேன் ஆக்சுவலி கேனில் இந்த பால் நிறைய என்ன ஆகுது இங்கே வந்துடும். இன்னொரு சாம்பிள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். 1 9.5 482 81 என்டர் இப்போ என்ன ஆகும் பாருங்க. இந்த பால் இப்போ 11.2 வந்துருச்சு. இந்த ரெண்டு சாம்பிளும் சேர்ந்து 11 மொத்தம் 40 லிட்டர் ஆகிற வரைக்கும் இந்த கேன் நிறையும் போது இது காமிச்சு கொடுத்துரும். நிறையும் போது என்ன ஆகுனா நீங்க இந்த இதுக்குள்ளே வச்சு டபுள் கிளிக் கொடுத்துட்டா திரும்ப அந்த கேனை மாற்றும் போது டபுள் கிளிக் கொடுத்துட்டா இங்கே திரும்ப 0 ஆயிரும். அடுத்து மறுபடியும் நிறையதா இல்லைங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி இங்கேயும் பசும்பால் எரும்பால் மாத்திரக்கு இது மேலே கிளிக்கும் பண்ணலாம். அல்லது ஷார்ட்கட் கீ நான் சொன்ன மாதிரி வெறும் F11ங்கிற பட்டன் அமுத்தினாலும் அது பசும்பாலேருந்து எரும்பாலேருந்து பசும்பாலுக்கு மாறிடும். இப்போ நான் இதே நான் 1ங்கிற மெம்பர் அடிக்கிறேன். அவங்க நேற்று பால் ஊற்றின விவரத்தை காமிக்குது. இதில் நேற்றைய விவரங்கிற மேலே கிளிக் பண்ணால் அவர் கடைசியாக 10 நாளில் எத்தனை பால் ஊற்றினாருங்கிறத இங்கே காமிக்கும். இந்த நேற்றைய விவரத்தை மேலே கிளிக் பண்ணால் போதும். ஸோ இது காலைனா காலை மாலைனா மாலை இருநேரம்னா இருநேரம் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். இந்த நேற்றைய விவரம் மேலே கிளிக் பண்ணால் இந்த மெம்பர் கடைசி 10 நாள் பால் ஊற்றின விவரங்கள் இங்கே கீழே காமிச்சிடும். அது மாதிரி இது இந்த இடத்துல ஒரே ஒரு நாள் நேற்று நேரம் எவ்வளோ ஊற்றினாரோ அதை மட்டும் காமிக்கும். பேர் இங்கே வந்துடும். இதில் இன்னொன்று 1 அடிச்சு என்டர் கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னா இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் ஒரு 1 மட்டும் தனி கலரில் காட்டுது. இப்படின்னு என்ன அர்த்தம் ஆல்ரெடி 1ங்கிறது இருக்குதுங்கிறத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது காமிக்குது. ஸோ 1 இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன திரும்ப இங்கே போய் என்ன 3 அடிச்சு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா 3 இங்கே இல்லை, அதனால எம்டியாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற மெம்பராக இருந்தால் ஆனால் இதே 1னா கூட சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே காமிக்குதானே ஒழிய நீங்கள் சேவ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பால் ஊற்றுக்கொள்ளான்னு வந்தது. இப்போ 2 அடிச்சிருக்கீங்க 3 லிட்டர் 4180 என்டர் கொடுத்தோன்னா என்ன ஆகுது இந்த உறுப்பினர் ஏற்கனவே பால் ஊற்றுகிறார் ஆனாலும் சேமிக்கப்படுகிறது சரிவார்க்கும் வந்துடும். அந்த 2ங்கிற மெம்பர் 2 தடவை சேவ் ஆயிடுச்சு. ஸோ டபுள் என்ட்ரியாக இருந்தாலும் சேவ் ஆகும். ஆனால் காமிக்கும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு சேவ் ஆகும். இந்த மாதிரி என்ட்ரி போட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நம்ம சாஃப்ட்வேர் இந்த புரோட்டீன் லாக்டோஸ் சால்ட்டு சுகரு எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் கொண்டு வந்துக்க முடியும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் பால் வாங்கும்போது அனலைசர்லேருந்து அது அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொள்முதலையும் அதை ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த கொள்முதல் போடும்போது இந்த பசும்பால் எரும்பால் ரேட்டு ரெண்டுக்கும் ஒரே ரேட் எடுத்துகிட்டு வரணும். பசும்பால் ஃபார் எக்ஸாம்பிள் 7-8ன்னு பசும்பாலோட ரேட்டே ஹை ரேட் ஒன்று வருது. அதுக்கு எரும்பாலோட ரேட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அல்லது உங்கள் சொசைட்டியில் மொத்தமாகவே எரும்பால் 5 லிட்டரோ 4 லிட்டரோ தான் வருது. ஆனால் அதை கொள்முதலே தனியாக காமிச்சா விற்பனை தனியாக காமிக்கணுங்கிறக்காக அதை காமிக்கிறதே நீங்கள் பசும்பாலோட தான் காட்டுறீங்க. ஆனால் பசும்பாலோட காட்டினா கூட ரேட் எரும்பாலோட ரேட் எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பட்டன் கொடுத்துருங்க. CMN BMன்னு இருந்தால் இது என்ன ஆகும் அந்த பசும்பால் எரும்பால் எந்த ரீடிங்காக இருந்தாலும் எந்த ரேட்டாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்துக்கும். இது இண்டிவிஜுவல் CMN BMனா பசும்பாலோட ரீடிங் மட்டும்தான் பசும்பாலுக்கும் எரும்பாலோட ரீடிங் மட்டும்தான் எரும்பாலுக்கும் எடுத்துக்கும். ஸோ இது எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாமே கொள்முதல் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். தானியங்கி கொள்முதல் இருக்குது. இதில் தானியங்கில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். மொத்தம் பார்க்கணும்னா இங்கே மொத்தம் கிளிக் பண்ணால் மட்டும்தான் டோட்டல் பண்ணி இங்கே நம்மளுக்கு காமிக்கும். கிளிக் பண்ணால் காமிக்கும், கிளிக் பண்ணால் மறைஞ்சிடும். ரெண்டாவது. மூணாவது இப்போ டெம்பரேச்சர் இப்போ காலையிலலாம் எல்லாரும் டெம்பரேச்சர் 81 போடுவாங்க. சிலர் மட்டும் சிலர் அந்த மாதிரி இல்லைன்னா எப்பவுமே 84 விடுவாங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் இங்கே மாற்றணும்னா இங்கே மாற்றிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். இதில் பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த பிரிண்ட்ங்கிறது இது இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது கிரீன் கலர் லைட்டாக எரியும். ரெட்ல இருந்தால் லைட் ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம், கிரீன்ல இருந்தால் லைட் எரியுதுன்னு அர்த்தம். இந்த கிரீன் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஒவ்வொரு சாம்பிள் போட உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த சின்ன பிரிண்ட் குட்டி ஸ்லிப்போட பிரிண்டர் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் வந்துடும். யாருக்காவது பிரிண்ட் வேணும்னா இதை ஆஃப் பண்ணி விட்டு போட்டு என்ட்ரி போட்டிங்கன்னா பிரிண்ட் எடுக்காது.
இந்த மாதிரி நம்ம கொள்முதலை தானியங்கி ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணிக்கலாம். அந்த தானியங்கி ஸ்லிப்பில் வந்து என்ன பண்ணலாம், அந்த 3 ரூபா சேர்த்து வேணும்லாம் கொடுக்கலாங்கிற மாதிரி கூட